பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு ராஜியை பார்த்து ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த ஃப்ராடு பையனால தான். அவன் என்னத்தை சொன்னானோ ஏது சொன்னானோ தெரியல. எங்கள் அண்ணன் மொத்தமாக மாறி நிற்கிது, எங்கள் எல்லாரையும் வேண்டான்னு சொல்லுது, கதிர் மட்டும் போதும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா உங்களை வேண்டான்றாங்கன்னா எங்கள் அப்பா மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கீங்கல்ல, அதனால் அவருக்கானதை விட உங்களுக்கு ஏதாச்சும் அதிகமாக ஆகிடுமோன்னு தான் எங்கள் அப்பா பயப்படுறாரே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கதிர் ஒன்றும் அப்படி இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கிறவர் தேவையில்லாமல் எதுக்காகவும் கதிர் சண்டை போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நாங்கள் எதுக்கு எடுத்தாலையும் சண்டை போடுறவங்கன்னு சொல்லாமல் சொல்கிறியா? சொல்லாமலாம் சொல்லலை, நேராக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை சித்தப்பா? அத்தை ஓடி போனதுலேருந்து 30 வருஷமாக நீங்கள் எங்களை சேர விடாமல் வச்சுருக்கீங்க. இப்போ நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எந்த ஒரு சூழ்நிலை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெளிவாகவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் தேவையில்லாமல் கதிரை பற்றியும் எங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றியும் தப்பாக பேசுகிறத இதுக்கு மேலும் என்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாது சித்தப்பா. போதும் சித்தப்பா, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? உங்களுக்கு சொத்து வேணுமா? எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. வேணா அப்பா கிட்ட கூட நான் சொல்கிறேன், எல்லா சொத்தையும் உங்கள் பேரில் எழுதி வைக்க சொல்கிறேன். உங்களோட சொத்து எதுவுமே எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் நான் கேட்குறது எல்லாமே உங்களுடைய அன்பு மட்டும்தான் சித்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.